நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம நிஃப்டி ஃபியூச்சருக்கான வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ், அதோட சேர்த்து மண்டேக்கான இன்ட்ராடே ட்ரேடிங் செட்டப் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம, மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான, ஒரு இம்பார்ட்டான வேவ் ஃபார்மேஷன குடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். பார்த்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் செட்டப் என்னங்கிறத பார்ப்போம். ஏன்னா 2க்கும் கம்பேரிசன் நெறையா இருக்கு. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் ஹை ரொம்ப டாப்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரேடிங்ல வந்து மேக்ஸிமம் பேட்டர்ன்ஸ் குடுத்து போகணுங்கிறது ஒரு விஷயமா இருக்கும். பேட்டர்ன்ஸ் குடுத்தா தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல், என்ன நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாரி தான் இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேடிங் செட்டப் ரெடி ஆயிட்டு இருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான லெவல். ஒண்ணு பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த 2 பீக் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 டெய்லி பேட்டர்ன்ல வந்து இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அந்த 4 பாயிண்ட்ஸ்க்கு நம்ம லைன் டிரா பண்றோம். இது வந்து ட்ரெண்ட் லைன். இப்போ ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத விட, இத வரைஞ்சோம்னா நமக்கு ஒரு வேவ் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து ஐடென்டிஃபை நமக்கு காட்டுது. என்னன்றதையும் அதையும் பார்ப்போம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மெகாஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெகாஃபோன் வேவ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. அல்லது இன்வெர்ட்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள். இன்வெர்ட்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள். அப்படி இல்லாட்டி மெகாஃபோன். அப்படி இல்லாம இன்னொரு பேர் இருக்கு. அதான் கோர்டனிங் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். எது வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ, நம்ம இந்த ஹைய பிரேக் பண்ணா பை கன்டின்யூ ஆகும். எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 22,140 வரைக்கும் தான் மார்க்கெட்ட வந்து நாங்க கொண்டு போகணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல 22,140 நம்ம ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருந்தோம். டெலகிராம் சேனல்ல வந்து நம்ம நண்பர்களுக்கு நெறைய பேருக்கு தெரியும். அதன் பிறகு ஒரு பிக் ஃபால். நம்ம நல்ல வேளை கரெக்டான டைம்ல நம்ம எக்ஸிட் பண்ணணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டார்கெட் எங்க? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் வேவ் அனாலிசிஸ் பிரகாரம் கரெக்ட்டா மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆன இடம் பார்த்தீங்கன்னா, 0.786 22,200 சரிங்களா? ஸோ இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே. பட் இது வந்து செல்லிங் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இப்போ வரைக்கும் வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகல. ஃபெயில்யூர் பேட்டர்ன் தான். பட் ஃபெயில்யூர் ஸ்ட்ரக்சர் தான். பட் ஆனா இந்த லோ பிரேக் பண்ணா தான் அது வேலிட். ஸோ அதுவரைக்கும் மார்க்கெட் எங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,370 350ன்னு வச்சுக்கோங்க. 22,350 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ வந்து நமக்கு ஷோ பண்ணுது. ஓகே. 22,350 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வச்சுக்கோங்க. 20 பாயிண்ட்ஸ் நமக்கு ஆஸ் பர் ஃபிபனாசியும் சரி, ட்ரெண்ட் லைனும் சரி, நமக்கு நெக்ஸ்ட் டே அதாவது மண்டே அல்லது நெக்ஸ்ட் வீக்ல கூட நமக்கு எங்க போய் ரீச் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 370 22,350 ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்ணுது. இங்க ரீச் ஆகுமா? என்னங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு நமக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேமோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்ப வரைக்கும் இந்த டே டைம் ஃப்ரேம்ல நம்ம வேவ் அனாலிசிஸ் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா, வேவ் பிரகாரம் இந்த வேவ் வந்து ஃபெயில்டு. ஓகேங்களா? ஸோ இந்த வேவ் வந்து ஃபெயில்டு. ஆனா, நமக்கு இந்த ஃபெயில்ட கன்ஃபர்மேஷன் குடுக்கணும்னா, இந்த லோவ வந்து பிரேக் பண்ணணும். பட் பிரேக் ஆனா, அப் டூ திஸ் லெவல் இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஃபெயில்டு தான். பட் இந்த லெவல் வரைக்கும் வரலாம். அவ்வளோதானே தவிர, டோட்டலா ஃபெயில்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வேவ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிருக்கு.
பட் அந்த கேண்டலோட லோவை இன்னும் பிரேக் ஆகலை. அது மண்டே தான் தெரியும். ஒருவேளை பிரேக் ஆச்சுன்னா எது வரைக்கும் வரலாம்னு பார்த்தீங்கன்னா 22,000 22,600 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 21,600 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபெயில்டு ஆச்சுன்னா ஃபெயில்டு வந்து ஆகணும்னா லோ பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மேபி ஸ்மால் டைம் ஃப்ரேம் நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப சொல்கிறேன். பிரேக் பண்ணால் என்ன பண்ணலாம், அது இன்டர்டே செட்டப்பில் வரும், அதை பார்ப்போம். ஸோ இந்த லோ பிரேக் பண்ணால் தான் இந்த ஃபெயிலியர் பேட்டர்ன் வேலிட். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் வேலிட் கிடையாது. ஸோ இன்னும் வந்து ட்ரெண்ட் வந்து பையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபெயில்டு இது வரைக்கும் தான் வரும். 21,600 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கும் இந்த லோ பிரேக் பண்ணாதான். சரிங்களா? ஒருவேளை லோ பிரேக் பண்ணலன்னா அப் டு 22,350 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு டே டைம் ஃப்ரேம் நமக்கு ஷோ பண்ணுது. சரிங்களா? ஸோ டே டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ் வச்சு பார்க்குறப்போ 22,350 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஷோ பண்ணுது. இப்போ நான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னேன், போர்டிங் பேட்டர்ன், அதாவது இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள்னு சொன்னோம். ஸோ இந்த பேட்டர்னாக இருந்தது, இந்த பேட்டர்னை உருவாக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப நோட் பண்ணக்கூடிய விஷயமும் கூட, ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணி புல் பேக் கொடுத்துட்டு எகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எகைன் ஒரு நல்ல ஒரு புல் மூவ் இந்த வேவ் கொடுக்கும். இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் என்னவோ இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் எகைன் மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அதாவது இந்த வேவோட டார்கெட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டிங் இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் மெகாஃபோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பேர் இருக்குது. இந்த 3 பேர் ஏதோ ஒரு பேர் எந்த இருந்தாலும் சரி, மெகாஃபோன் ஈஸியாக இருக்கலாம். ஓகே, இந்த மெகாஃபோனோட பேட்டர்னை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த வேவ் ஃபார்மேஷன் தேவை. ஸோ இது வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த லென்த்துக்கான டார்கெட் போகும். பட் இங்கே இந்த வேவ் ஃபார்ம் நடக்கிறப்போ நாம் அது போகுதா போகலையா என்ன பண்ணலாங்கிறத நம்ம அதை அப்போ பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த மெகாஃபோனோட வேவ் ஸ்ட்ரக்சர் ஒருவேளை பைக்கு சாதகமாக இல்லாமல் இது பிரேக் ஆகிட்டு ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா எகைன் இந்த பாட்டத்துக்கு வந்துடும். அதாவது மெகாஃபோன்னாவே அப்படிதான். ஸோ 1 2 3 4th 5th பாயிண்ட் மேக்சிமம் பைக்கு சாதகமாகவோ அல்லது செல்லுக்கு சாதகமாகவோ பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். மேபி இந்த வேவ் தான் வரும்னு அவசியம் இல்லை. இதை பிரேக் பண்ணி ஃபெயிலியர் பேட்டர்னாகவும் வரலாம். அதாவது பியரிஷ் என்கல்ஃபிங், அதாவது இன்வெர்டட் ஹேமர், ஏதோ ஒரு டாப்பில் ஃபெயில்டு கேண்டில்ஸ் உருவாகலாம். பட் என்னவா இருந்தாலும் இந்த லைனில் ஃபெயில்டு ஆனாலோ வேவ் ஃபார்மேஷன் கொடுத்து பிரேக் அவுட் ஆனாலோ டவுன் சைடுக்கு சாதகமாக நடந்ததுன்னா அப் டு லோ வரைக்கும் வரும். ஒருவேளை மார்க்கெட் லோவில் ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்து எகைன் பிரேக் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் அ பிக் பியரிஷ் மூவ் பாசிபிலிட்டிஸ் அதிகம். போர்டிங் ஃபார்மேஷனே அப் ட்ரெண்டில் கிரியேட் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 2 சைடும் பாசிபிலிட்டிஸ் அதிகம். என்ன பேட்டர்னுமே அப்படி தான். உள் சைடும் பாசிபிலிட்டிஸ் அதிகம், பியர் சைடும் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ நமக்கு டாப் சைடில் பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆகிடுச்சுன்னா பாட்டம் வரைக்கும் வரும். பாட்டத்தில் எகைன் ஃபெயில்டானாலும் டாப்புக்கு போகலாம். பட் ஃபெயில்ட் ஆகாமல் ப்ரைஸ் ஆக்ஷன் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக பிரேக் ஆச்சு அப்படின்னா எகைன் இட் வில் டவுன் மோர். நல்ல ஒரு பியரிஷ் மூவ் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல ஃபெயில்ட் ஆனாலே ஒரு நல்ல ஒரு பியரிஷ் மூவ் தான். இதுவே பெரிய பியரிஷ் மூவ் தான். மேபி நடந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்போம். ஒருவேளை அப் சைடுக்கு சாதகமாக நடந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே இந்த ஃபார்மேஷன் இருக்குது, இந்த லைனில் நம்ம என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம முடிவெடுக்க போகிறோம். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இப்படித்தான் நடக்குங்கிறது எதுவுமே கிடையாது. அப்பப்போ என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ட்ரேடிங் செட்டப்பை சேஞ்ச் பண்ணணும். ஃபிக்ஸடாக எதுவுமே இருக்காதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் வேரியேஷன் தான் இருக்குது. ஒருவேளை இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 22,140 வரைக்கும் போகுன்றத நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். போய் பாருங்கள். அதே போல் பியரிஷ் மூவ் இது பிரேக் பண்ணிச்சு, நல்ல ஒரு புல் மூவ் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதே மாதிரி நல்ல ஒரு புல் மூவ் கொடுத்தது, நம்ம ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டப் ரெடி செட்டப்பில் சேஞ்ச் பண்ணணும். இதுதான் ஃபிக்ஸ்டுன்னு எதுவுமே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இந்த மாதிரியான ட்ரேடிங் செட்டப் ஃபார்மேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டே ஃபார்மேஷன் ஒரு வேளை நமக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேமும் சப்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப தான் நல்ல ஒரு பிக் மூவ் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது டெய்லி பேட்டர்ன் நமக்கு என்னென்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு இன்ட்ராடே டைம் ஃப்ரேமோட ட்ரேடிங் செட்டப்.
ஸோ இப்போ நம்ம நோட் பண்ணுறதெல்லாம் நோட் பண்ணுங்க. 1 செகண்ட் ரீகால் பண்ணி பாருங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோங்கிறத இன்டர்டே டைம் ஃப்ரேம் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். 1 ஹவர் சார்ட் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். 1 ஹவர் சார்ட் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். இந்த லெவல்ல பிரேக் பண்ணி 21,760ல பிரைஸ் ஆக்ஷன் நடக்கணும். நடந்து பிரேக் ஆனா ஒரு பிக் பியரிஷ் மூவோ அல்லது புல் மூவோ எதிர்பார்க்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல 21,760ல பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு நல்லாவே தெரியும். ஓப்பன் கேண்டிலே இந்த பீக்கை பிரேக் பண்ணிருக்கு. பிரேக் பண்ண உடனே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் வீடியோல 22,140 வரைக்கும் நாம மார்க்கெட்டை கொண்டு போகலாம். அதற்கு மேல கொண்டு போக வேண்டாம். இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம நடக்கிறத கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணி நல்ல ஒரு புல் மூவ் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸிட் ஆனது ரொம்ப நல்ல விஷயமாகவும் இருந்தது. ஓகே, இப்போ ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்கு, இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா தான் முக்கியம். நான் சொல்லியிருந்தேன் 21,760க்கு மேலே ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனால் மட்டும்தான் ட்ரெண்ட் வந்து பை அப்படிங்கிற விஷயத்த சேஞ்ச் பண்ணுது. சரிங்களா? எஸ், சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே வேற என்ன இருக்கு, என்ன சப்போர்ட் டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாகவும் இருக்கு. ஸோ இந்த ஹையர் ஹை, இந்த ஹையர் ஹை உள்ள வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் புல் பேக் ஆயிட்டு போக முடியாமல் பிரேக் ஆச்சு அப்படின்னா, புல் பேக் ஆயிடுச்சு, ஒருவேளை பிரேக் ஆச்சு அப்படின்னா எங்க வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னா 21,600. இப்போ டே டைம்ல ஃபெயில்யூர் கேண்டில் இந்த இடத்துல இருக்கு. ரெண்டையும் இப்போ கம்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் 1 ஹவருக்கு டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்டு இந்த பீக். ஓகேங்களா? இந்த பீக் வந்து ஃபெயில் ஆகிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். டே டைம் ஃப்ரேமோட வேவ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பீக்ல டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்டு ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஃபெயில்டுக்கு 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் என்னவா இண்டிகேட் பண்ணுதுன்னா வேவ் ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்க வேண்டியது, ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்ட், 1 ஹவர் டைம் ஃப்ரேம் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த லைனில் ட்ரெண்ட் சேஞ்ச். இது பிரேக் ஆகிறப்போ 1 டேவோட லோ பிரேக் பண்ணியிருக்கும். ஸோ அப்படி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபெயில்ட் ஆகாமல் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்ட் ஆகக்கூடாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒருவேளை அப்படி ஆச்சு அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் என்ன சொல்லியிருந்தோம், 21,600க்கு வரணும் அப்படிங்கிறது சார்ட்டோட செட்டப். சரிங்களா? ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இந்த ட்ரெண்ட் லைனில் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆகல, ப்ரைஸ் ஆக்ஷனை கொடுத்து ரெடியாக இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு இந்த லோவையோ அல்லது டே லோவையோ பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, நாளைக்கு கிடையாது, மண்டே. ஸோ மண்டே பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகலைன்னா டெஃபினட்டாக இந்த லெவல் வந்து மேக்ஸிமம் 21,600க்கு ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 1 ஹவர் ட்ரெண்ட் ஒருவேளை செல் புட் ஆப்ஷன் ஆகணும் அப்படின்னா எகைன் இங்கிருந்து பிரேக் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் டவுனுக்கு கண்டினியூ ஆகிடும். நான் வச்சுக்கோங்க, 21,580க்கு கீழே ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் எகைன் கோ டு டவுன் ட்ரெண்டுக்கு எகைன் திரும்பிடும். ஸோ இந்த லோவை மார்க்கெட்டை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. புட் ஆப்ஷனுக்கு போகுதா, கால் ஆப்ஷன் போகுதான்னு. ஒருவேளை இந்த இடத்துல வந்து எகைன் புல் மூவும் கொடுக்கலாம். சரிங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து கீழே கட் பண்ணாமல் மேலே கட் பண்ணுச்சு அப்படின்னா இட்ஸ் வில் கோ அப் டு எகைன் டாப். இந்த எகைன் வரைக்கும், இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்கறது என்னன்னா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ 1 ஹவர் ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆகிறப்ப டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்டு, லோ பிரேக் ஆகும். ஸோ அதுக்கான லெவல் 21,600 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்டு ஆனாலோ
அல்லது இந்த லோ பிரேக் பண்ணி கீழே பிரேக் ஆனாலோ அகைன் புட் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை மேலே பிரேக் பண்ணால் அகைன் கால் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் மூவ். இப்போ இந்த லெவலில் வந்து டே டைம் ஃப்ரேம் சாதகமாக ஃபெயில்டு ஆனால் என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த ஃபெயில்யூர் பார் லோ பிரேக் பண்ணாமல் புல் மூவும் கண்டினியூ ஆகலாம் இல்லையா? அதை என்னன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்டு ஆயிருக்கு. இந்த கேண்டில் ஃபெயில்டு ஆகாமல் நமக்கு பை ஆகணும் அப்படின்னா நமக்கு நாளைக்கு இந்த ஹை இருக்கு இல்லைங்களா? ஒருவேளை மார்க்கெட் மண்டே, நாளைக்குன்னு இல்லை மண்டே ட்ரேடிங் செஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெட் கேண்டிலோட ஹை ஓகே லெவல் பார்த்துருவோம். இந்த ரெட் கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா 22,030 22,030 அந்த லெவலை பிரேக் பண்ணணும். $22,030 இந்த லெவலில் மார்க்கெட் ஒரு வேளை ஓப்பன் கேண்டிலே பிரேக் ஆச்சு அப்படின்னா எகைன் கோ டு அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிடணும். இங்கே போக வேண்டிய லெவல் 22,350 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 2 விஷயம்தான். டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்டு பார் லோ பிரேக் பண்ணால் 21,600 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதற்கு சாதகமாக 1 ஹவர் ப்ரைஸ் ஆக்ஷனும் ரெடியாக தான் இருக்குது. ஒருவேளை பிரேக் ஆனால் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்தது 21,600 இந்த 21,600 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஞாபகம் வச்சுக்கோ, நான் ராங்காக மார்க் பண்ணியிருக்கேன். 21,600 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த லெவல் பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஒருவேளை 22,030 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அகைன் புல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது எங்கே போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு பார்த்தீங்கன்னா 22,350 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம டே டைம் ஃப்ரேம். சரிங்களா? ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்குக்கான செக்ஷன்ஸ் ப்ளஸ் மண்டேக்கான இன்ட்ராடே ட்ரேடிங் லெவல்ஸ். நம்ம இப்போ டே டைம் ஃப்ரேமில் நடந்ததையும் இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் எப்படி லெவல்லாம் செட்டப் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போகுது. ஸோ மறக்காமல் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தயவு செஞ்சு நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.